உறவுகளுக்கு வணக்கம். அதாவது நம்ம ஒரு செய்தி பார்த்தோம். என்ன அப்படின்னா, இறந்து போன அந்த ரிதன்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரதட்சணை கொடுமை மட்டும் இல்லாம உடல் ரீதியா பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்ட அந்த ரிதன்யாவோட கொலை வழக்கை பார்த்திருப்போம். அவங்க கிட்டத்தட்ட அது கொலை தான், தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அது கொலை அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அதை பத்தி ஒரு பைத்தியம் தான் சொல்லணும். ஏன்னா பிறக்கும் பொழுதே பைத்தியமாக பிறந்த பெரியார் கூட்டம் அது என்ன சொல்லுது அப்படின்னா, எனவே பேசுவோம் சொல்லி ஒரு லுச்சா கேல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு லுச்சா பெண்மணி, அந்த பெண்மணி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ரிதன்யான்னு சொல்லக்கூடிய அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு காணொளி, அந்த நிச்சயத்துல கல்யாணத்துல ஒரு காணொளி வெளியிடுறாங்க. அது என்ன காணொலியில அதுல பேசியிருக்காங்க அப்படின்னா, நீங்க அதாவது அவங்க இன்ஸ்டால போட்டிருக்காங்க. அந்த போட்டதுல நீங்க ஐயர் வீட்டு பெண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, கீழே கருத்துக்களை பண்ணியிருந்தாங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த பைத்தியம் என்ன பேசுது அப்படின்னா, என்ன ரிதன்யா ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டீங்களே, அதுல சாரி இருக்குது அப்படின்னு பைத்தியம் மாதிரி இறந்து போன ரிதன்யாக்கு வகுப்படுக்குது. இந்த பைத்தியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரியாரோட முற்போக்கு மாதிரி இரு, பெரியாரோட சிந்தனையில இரு, பெரியாரோட சுயமரியாதை பகுத்தறிவுல இரு அப்படின்னு பாடம் எடுக்கிற இந்த பெண்மணி நம்ம என்ன கேட்கிறோம்னா, அதாவது பெரியார் தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாரு, சாதியை ஒழிச்சாரு. நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க பெரியார் சாதியை ஒழிச்சாரு, பெரியார் தான் எல்லாத்துக்கும் உரிமையை பெற்று கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த பெரியாரோட வழியில இருந்த அண்ணா, அதன் பிறகு இருக்கக்கூடிய கருணாநிதி, அந்த கருணாநிதியோட பையன் ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த திராவிட கழக ஆட்சி நடக்குது. இந்த திராவிட கழக ஆட்சி வரைக்குமே இன்னும் அந்த சாதியை ஒழிக்க முடியல, ஐயருங்கிற அந்த வார்த்தையே ஒழிக்க முடியல. அப்ப இவர்களுடைய அந்த போராட்டம் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த பெண்மணி பேச காரணம் யாரு? பகுத்தறிவு கொண்டு வந்தவர், கல்வி கொண்டு வந்தவர், எல்லாத்தையும் புடுங்கிய வெங்காய பெரியார் இந்த காலத்துல அந்த பெண்மணி ஐயருங்கிற வார்த்தையை பேசுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதே போல குறிப்பா சொல்றாங்க, அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெரியாரோட சுயமரியாதை, பெரியாருடைய முற்போக்கு இப்படிலாம் சொல்றதை பார்க்கும் பொழுது, உங்க மாமனாரே உங்களுக்கு செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்திருந்தாலும், எப்படி பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்திருந்தாலும், அதை பெரியார எப்படி மணியம்மை இருந்தாங்களோ அது போல இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நம்மளுடைய கேள்வி இருக்குல்ல, எப்படி சகிச்சுட்டு இருக்க முடியும்? பெரியாரோட சிந்தனையா தானே மணியம்மையை திருமணம் பண்ண பெரியாரு, சொத்துக்காக பண்ணாரு, போனாரு வந்தாரு கதை சொல்லக்கூடிய நீங்கள் என்ன டேஸுக்காக ஏற்காட்டுல ஹனிமூனுக்கு பிளான் பண்ணாரு, தேனிலவு போனாரு, புது மாப்பிள்ளை போல வெள்ளச்சட்டை போட்டு வந்தாரு. நான் சொல்லல, பெரியாரோட யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவர்களெல்லாம் சொல்றாங்க. ஐயா ஆணைமுத்து ஐயாவுக்கு ஒரு கடிதம் போயிருக்கு, உங்க தலைவரில் இருக்கக்கூடிய வீரமணி என்னென்ன வேலைகளை செஞ்சு கொண்டிருந்தாரு அப்படிங்கிறத, அந்த வேலைகளை கடிதம் வாயிலாக அவர் சிறையில் இருக்கும்போது போயிருக்கு, அதையும் நாங்கள் படித்த வண்ணம் உள்ளோம் அப்படின்னு சொல்லித்தான் இருந்தாங்க. இதெல்லாம் தெரியாதா? அடுத்தவருடைய தனிப்பட்ட இதை எடுத்து பேசுவதற்கான காரணம் என்ன? இப்ப நம்ம மட்டும் இப்போ ஒரு பொண்ணை நான் மரியாதையா பேசணும், ஆனா அந்த பொண்ணு ஆண்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கலாம்னா, இவன் கிடக்க நான் சல்லிப்பாய, அவன் சில்லற பையன் அப்படிங்களாம். இப்ப நான் சொல்றேன், இவளுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும்னு கேட்கிறேன். மரியாதை கொடுத்து மரியாதை பெரு, இதுதான் உண்மை. இவளுக்கு மரியாதையே தெரியலன்னா இவளுக்கு எதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு கேட்கிறேன். ஏய், உங்களோட பெரியாரோட வழக்கப்படியே பெண்ணுக்கு பெரியார் என்னைக்காவது வாமா போமான்னு கூப்பிட்டு பார்த்தையா? அதிகப்படியா எப்படி இருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில்? பெரியாருடைய வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இவங்களுடைய திராவிட சிந்தனை எப்படின்னா இப்படிதான் இருக்கும். துரைமுருகன் அவர்களுக்கு திருமணம் செய்தது அவரோட தனிப்பட்டது. அதே போல அண்ணன் சீமானண்ணன் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பல விடயங்கள் இருக்கு. அது எதுவுமே பொது பிரச்சனையா கொண்டு பேச போறதுங்க. அதே போல அண்ணன் இடுமோனம் கார்த்தி அவர்களுடைய காதலா இருக்கட்டும், அவர்களுக்கு முற்போக்கு அந்த வாழ்க்கையா இருக்கட்டும், அது அவருடைய தனிப்பட்டது. அதை அவர் யாருக்கு வேணாலும் அனுப்பலாம், அது அவருடைய விருப்பம். அதை அதை திருடி வெளியிட்ட நாயை பத்தி பேச துப்புள்ளாத இந்த நாயே யார பேசுது அப்படின்னா, அது எப்படி சாட்டை துரைமுருகனுக்கு போச்சு அப்படின்னு கேவலமான ஒரு முகபாவனையில பேசுதுன்னா, இதை எதை கொண்டு அடிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப உங்க பெரியாரு இவராது அந்த ஆடியோ தான் கொடுத்து இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு பேசியிருக்கலாம். ஆனா உங்களுடைய ஆட்களையே மாத்தி கொள்ளுகிறீங்களே, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதாவது நீ ரிதன்யாக்கு பாடம் எடுக்கக்கூடிய, இறந்து போன ரிதன்யாக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ரிதன்யாக்களுக்கும் பாடம் எடுக்கக்கூடிய இந்த பெண்மணி இவங்க என்ன குறிப்பா என்ன சொல்லுது அப்படின்னா, எத்தனை பேரோட தொடர்பு இருக்கலாம், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஆண் 2 மனைவி வச்சுட்டு வாழ்ந்துட முடியும்,
வாழ்ந்துட முடியும். அதே ஒரு மனைவி, இப்ப நீ இருக்க, உனக்கு ஒரு 3 புருஷன் இருக்கான் அப்படின்னா எந்தெந்த நேரத்துல யார் யார் கூட இருப்ப அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? அது சரி வருமா? இந்த உடல் அமைப்பு அப்படிங்கிறது ஆணுக்கும் பிறகும் பெண்ணுக்கும் பிறகும் படைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆண் சட்டை இல்லாம நடந்து போயிட முடியும், ஆனா நீ சட்டை இல்லாம நடந்து போயிட முடியாது. நானும் பெண் தானே, நானும் சம உரிமை இருக்கு அப்படின்னு போயிட முடியாது. அதுக்குன்னு அது இருக்குடி, அதை பொத்திக்கிட்டு பொத்துனாப்புல இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசினேன் அப்படின்னா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனையெல்லாம் வீட்டுல சூடு போட்டுருக்கணும், வாயில சூடு போட்டு வளர்த்துருந்தாங்கன்னா நீ இப்படி பேசியிருப்பியா? பேசியிருப்பியா? அது என்ன மறுவாத குறைவாவே பேச வேண்டியது? சீமான் இருக்கால, சிடப்பைய சீமான் அப்படின்னா பெரியார் யாரு சொல்லு? பெரியார் யாரு? காம பிசாசு பெரியார்னு சொல்லலாமே, மூத்திர சட்டி ஈவரான்னு சொல்லலாமே, அடுத்தவங்க முன்னாடி ஆட்டையை போட்ட பெரியார் சொல்லலாமே, தன்னோட கட்டிய மனைவியே விலைமாதுன்னு சொன்ன புடுங்கி ஈவரான்னு சொல்லலாமே, இப்படி சொல்லிக்கொண்டே போலாமே. சின்ன பிள்ளையா வீட்டுக்கு பார்த்துட்டு வந்த பிள்ளைய ஏதோ ஆசை வார்த்தைகள் கூறி அந்த பிள்ளைய பேத்தி போல இருக்கக்கூடிய பிள்ளைய திருமணம் செஞ்ச ஒரு ஈர வெங்காய பெரியார்னு சொல்லலாமே. இப்படி நம்ம இழுத்துக்கொண்டே போலாமே. அதாவது வாயுக்குன்னு பேசிடக்கூடாது தங்கம், உன் பாட்டுக்கு எதையாவது ஒன்று பேச வேண்டியது. இங்க ஒருத்தன் இந்த மண்ணில தமிழ் தேசியம் வளர்ந்துடக்கூடாது, தமிழ் மண்ணு நீ ஒன்று பேசிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கில் நீ என்ன வேணாலும் பேசுவா, அதை நாங்கள் கேட்டுட்டு இருக்கணும். அப்படித்தானே? நீ ரிதன்யாக்கு பாடம் எடுக்கிற கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அந்த பொண்ணு யதார்த்தமாக அந்த ஐயர்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இது வரைக்கும் பயன்பாட்டில் இருந்ததுன்னா உங்க திராவிட எண்ணத்தை புடுங்குச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதை சரி செஞ்சிருக்கணும்ல. அதை சரி செய்யாத இந்த திராவிட முற்போக்கு கழகங்கள் என்ன மயிருக்கு உங்க மயிராண்டி பேரை சொல்லிட்டு தெரியுது? சொல்லு, என்ன மயிருக்கு உங்க மயிராண்டி பேரை சொல்லிக்கிட்டு மயிராண்டி தான் புடுங்கினாரு என்ன மயிருக்கு சொல்லணும்? இந்த கேள்வி இருக்குல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இறுதியா ஒண்ணு பேசினா படின்னு, அதாவது பாப்பாம் பாரதி மாதிரி கிடையாது, படி அப்படின்னு. சரி, அந்த படிப்படிங்கிறது அந்த நூலை அந்த பாடலை யாருன்னா எங்க ஐயா பாரதிதாசன் இருக்காரு. அதுல அவர் குறிப்பா சொல்லிருக்காரு, கற்றவை கற்றபடி வள்ளுவர் சொன்னபடி அப்படின்னு வள்ளுவர்ங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு. அதையும் சேர்த்து முழுச்சா சொல்லிக்க வேண்டியதானே? ஆனா அதே உங்க ஈர வெங்காயம் அந்த திருக்குறளை, அந்த வள்ளுவர் எழுதிய திருக்குறளை மலம் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தினாரு. ஒன்னு திராவிடச்சியா இல்ல தமிழச்சியா. நீ திராவிடச்சியா இருந்தா திராவிடத்தை என்ன பேசுதோ அதை மட்டும் பேசு. எதற்காக, என்ன டேஷுக்காக இங்க இருந்து திருட வேண்டியது? அதுல குறிப்பா ஒரு வார்த்தை சொன்னீங்க, அப்படியே தமிழுங்கிற அந்த வார்த்தை இருக்கு. உங்களால் தான் தமிழை காட்டு முன்னாடி மொழின்னு இருக்கானே, அப்புறம் என்ன இருக்கு அதுல தமிழ் நூல்களை படிங்கிற மாதிரி சொல்ற? காரணம் என்ன? உங்களுக்கு வேணும்னா வச்சுக்குவீங்க, வேணாம்னா வெட்டி விட்டுருவீங்களா? இங்க இருந்து எடுத்து திருடி தானே பண்ணீங்க. நீ திராவிட மொழியில பேச வேண்டியதானே? திராவிட முற்போக்கு சிந்தனையில பெரியாரோட கொள்கையை பிடிக்கக்கூடிய நீங்க புடுங்குன நீங்க திராவிட மொழியை காட்டு. திராவிடம்னா என்ன சொல்லு? திராவிடம்னா என்ன? திராவிடம் அப்படின்னா என்ன? எங்க ஐயா ஸ்டாலின் கேட்டா கல்யாணம் பாரு, திருமணம்னா திராவிடம் பாரு. நீ சொல்லு, திராவிடம் அப்படின்னா என்ன சொல்லு. என்னமோ அந்த சதியை ஒழிச்சதே நீங்க தாங்கிற மாதிரி பில்டப்லாம் பண்ணக்கூடாது. அது கொண்டு வந்தது யாருங்கிறது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர் கொண்டு வந்தாரு. வில்லியம் பெண்டிங் பிரபுன்னு நினைக்கிறேன். அவர் அதை கொண்டு வந்தாரு. அதை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி ராஜாராம் மோகன் ராஜ் போராடினாரு. பல போராட்டங்கள் இருந்தது. ஆனா முழுக்க நாங்க தான் செஞ்ச மாதிரி இந்த யுனெஸ்கோ விருது கொடுத்தாச்சுன்னு ஒரு கிளப்பி திட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டு காலம் தமிழ்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க வச்சிங்க. இன்னமும் யுனெஸ்கோ விருது பெற்றவர் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விடும். யாரு இதுல சொல்லு? இதெல்லாம் கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோமே, வேற மாதிரி ஆகி போயிடும். நீ இறந்த பிள்ளைக்கு பாடம் சொல்றியா, இருக்கிற பிள்ளைக்கு பாடம் சொல்றியா? அது நீ எப்படி பேசணும்? யதார்த்தமா பேசணும். யதார்த்தமா பேசுத அந்த பொண்ணு பேசுது. அந்த யதார்த்த வார்த்தையை ஒழிக்காத நூற்றாண்டு கால பெரியார் என்ன மயிர அந்த பெரியாரோட சிந்தனையை கொண்டவர்கள் புடுங்கினாங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி. ஏன் இன்னும் அந்த ஐயங்கிற வார்த்தை இருக்குது? ஒழிச்சிட வேண்டியதானே? பெரியார் தான் போராடினாரு, புடுங்கினாரு. அப்ப காரணம் என்ன? தமிழனை ஏச்சு புழைச்சி சில வேலைகளை செய்றீங்க. இதானே தொடர்ச்சியா இவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா தமிழனை மட்டம் தட்டணும். இப்ப தமிழ் தேசம் சொல்லி ஒருத்தன் வளர்ந்துட்டானா அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எடுக்கணும். இப்ப உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எடுத்து நம்ம பேசலாமா? சொல்லு, பேசலாமா? அதுனா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லு. பதில் சொல்லு.
அது தவறாவே இருக்கு, தவறு இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன சந்தோஷம் கொடுங்க, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னா பெண்கள் எல்லாம் விலை மாதம் சொல்ல வரீங்களா? இல்லை எப்படி கொண்டு போறேன் நான்? அதெல்லாம் தெளிவாக வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு ஆண் 2 பெண்ணோட வாழ்ந்தா அது வேற மாதிரி போயிடும், வாழ்ந்துருக்காங்க. அதே ஒரு பெண், அதாவது நீ ஒரு 3 புருஷனோட வாழ்ந்தீங்கன்னா அது சரிப்பட்டு வருமா? இவன் ஒரு சைக்கோவா இருப்பான், அவன் ஒருத்தன் சங்கரா இருப்பான். இப்போ இவங்க கூட நீ எப்படி வாழுவ? அது சரிப்பட்டு வராது. அதனாலதான் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத நம்ம வரோம். அதனால ஆண் 2 கல்யாணம் பண்ணணும்னு நியாயப்படுத்தலை. இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஈர வெங்காயம் பேசணும். இந்த ஈர வெங்காயத்தை உள்வாங்கின ஈர வெங்காயம் பேசணும். இல்ல தொடர்ச்சியான இப்படிதான் பேசணும் அப்படின்னா நம்ம கடைசா சில வார்த்தைகளை பேசுற மாதிரி இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நான் திரும்ப தான் கேட்கிறேன், ஏன் ஆணுக்கு பெண் நிகராக அப்படின்னா எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது நீ பட்டுக்குட்டி. ஆனா தெரிஞ்சுக்க, பரதேசி மாதிரி பேசாத, பரதேசம் போனவ மாதிரி பேசாத, சரியா? அதாவது நான் திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு சட்டை இல்லாம பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல குளிச்சிட முடியும். திருச்செந்தூர் கோயிலுக்கு போறான்னா சட்டை இல்லாம போயிட முடியும். நீ போக முடியுமாடி பாப்பாத்தி? சொல்லு. அது நல்லா இருக்குமா? அது தவறு. அப்ப எப்படி நாகரிகமா இருக்கணும், அப்ப என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சும்மா எல்லாத்திலையும் திராவிடம் தான் நொட்டின மாதிரி, பெரியார் தான் திருவள்ளுவருக்கே திருக்குறள் சொல்லி கொடுத்த மாதிரி பேசாதீங்க. இங்க தமிழ் தேசியம் வளர்றது வலிக்குது, அதானே? உக்காந்துட்டு எதையாவது ஒன்று பேசணும்னு பேச்சு தோஞ்சிட்டு இருக்கு நாய். அது யதார்த்தமா அந்த பிள்ளை சொல்லிருச்சு. அந்த சொன்ன வார்த்தை பயன்பாட்டில் இருக்கிறதுக்கு பெரியாரோட பேத்தியா இருக்க நீ நாண்டுகிட்டு செத்து போனோம். அதை விட்டு இன்னும் உட்காந்து வகுப்படுத்தி தெரியுது. அறிவு இல்ல, போய் வேற பொழப்பு இருந்தா பாருடி. உனக்கெல்லாம் மரியாதை அவ்வளவுதான். நீங்க போடா வடாங்கும் பொழுது நாங்க ஏத்துக்கணும். ஒரு மதிப்பு முக்கக்கூடிய ஒருவரை பேசும் பொழுது ஏத்துக்கணும். இதை நாங்க உங்களுக்கு சொல்லிட்டா நொட்டமாயிரும். போய் குடு, நீ வழக்கே குடு, சந்திக்க தயாரா இருக்கும். இந்த மாதிரி போலி வழக்கு பேசிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்கன்னு குடு. அறிவு இல்லை, அவ்வளோ கோபம் வேகமும் இருக்குல்ல, போய் வேற வேலை இருந்தா அதை செய்யு. அதை விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் அங்க பேசும்போது அதை இங்கிருந்து நொட்ட வேண்டியது. இதுல கடைசியா இண்டுகாடு வேற படின்னு. அதை எழுதுனதே தமிழன் தான். அவன் அந்த ஆளு எங்க ஐயா பாரதிதாசன் திராவிடத்தை ஏத்துட்டு அதுக்கப்புறம் பின்வாங்கி வந்துட்டாரு. நீ சொன்ன பாட்டிலேயே தமிழ்ங்கிற வார்த்தை குறிப்பிட்டு அந்த தமிழுக்கான பொருளை படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதன் பிறகு அவர் சொல்றாரு, வள்ளுவன் சொன்னபடி அப்படிங்கிற வார்த்தையும் சொல்றாரு. அந்த வள்ளுவனையும் இந்த தமிழையும் என்னென்னவா அவங்க பெரியார் பேசினாரு கூட எங்களுக்கு தெரியாது. ஏதாவது சிந்தித்து செயல்பட்டு பேசு. உக்காந்து உனக்கு தேவையான மட்டும் எடுத்து வச்சுட்டு பேசாத, சரி வராது. ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா முழுமையா பாரு. முதல் பாகத்தை பார்த்துட்டு அதாவது முதல் காட்சியை மட்டும் பார்த்துட்டு இடைவேளைக்கு அப்புறம் காட்சியை பார்க்காம கருத்து சொல்ல வந்துடாது. செத்தவன் குடும்பம் பாவம் போட்டு அந்த பிள்ளையை நாசமாக்காத, இந்த நாசகர வேலையை செய்யாத, அதுல பிழைப்பு நடத்தணும்னு பார்க்காத. போய் வேற எதையாவது பேசி தொலை, பேரை தான் பண்ணி தொலை. அறிவு இல்லை.